நான் சொல்ல போற இந்த 3 விஷயத்த மனசுல வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரியல் எஸ்டேட்ல ஷார்ட் டேர்ம்ல ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். இது கண்டிப்பா டெவலப்டு ஏரியாஸ்க்கு மட்டும்தான் சூட் ஆகும். மேஜரா டெவலப் ஏரியாஸ்க்கு மட்டும்தான் இது சூட்டும் ஆகும். ஃபர்ஸ்ட் விஷயம், பக்காவான லீகல்ஸ் தெளிவா இருக்கா, எந்த வில்லங்கமும் இல்லாம இருக்காங்கிறத மட்டும் ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. ரெண்டாவது, உங்ககிட்ட ஃபண்ட் ரெடியா இருக்கணும். அப்பதான் உங்களால அந்த இடத்த டக்குன்னு ஒரு தட்டை கொடுத்து வாங்க முடியும். உதாரணத்துக்கு ஒரு பிளாட் நல்ல நார்த் ஃபேசிங்ல இருக்கக்கூடிய பிளாட், 1200 சதுரடி பிளாட், ஃப்ரண்ட்ல 30 அடி ரோடு இருக்கு, பக்கத்துல நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில இருக்கு. அந்த இடத்த வாங்கணும் அப்படின்னா நமக்கு நல்லா ஃபியூச்சர்ல வித்துடலாம், ரொம்ப ஷார்ட் டேர்ம்லயோ 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ நம்மளால அந்த இடத்த வித்து ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும் உங்க மனசுக்கு தோணும் போது, அது எப்போ நல்ல பிரைஸ்ல கிடைக்கும் அப்படின்னா நீங்க ரெடியா கேஷ் வச்சிருக்கும் போது மட்டும்தான். நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா கண்டிப்பான முறையில அவங்க வயிற்று வலிக்கு விற்கிறாங்க அப்படின்னா உங்ககிட்ட உடனே காசு கிடைக்கும்னா மட்டும்தான் 50 100 குறைச்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வயிற்று வலி இல்ல, நீங்க அதை ப்ராஃபிட்டுக்காக தான் வச்சிருக்கீங்கன்னா நீங்க எவ்வளவுக்கு சீக்கிரமா செட்டில்மெண்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு சீக்கிரமா பண்ணும்போதுதான் உங்களுக்கு நல்ல பிரைஸ்லயும் கிடைக்குது. இதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் அனலைஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இப்படி ஷார்ட் டேர்ம்ல தான் நான் பண்ணணும், டெவலப்டு ஏரியால தான் பண்ண போறேன் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு நான் ஏதோ ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணாம டிமாண்ட் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல, எந்த ஏரியாஸ்ல நல்ல ரெசிடென்ஷியல் பாப்புலேஷன் அதிகமா இருக்கோ அந்த ஏரியால போய் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நல்லா யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏரியால நிறைய வாடகைக்கு வீடு இருக்கணும், பிளஸ் வீடு கட்டுறதுக்கு ஆட்கள் இடமும் தேடிக்கிட்டு இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல உங்களோட பிளாட் இருந்தா மட்டும்தான் ஜெயிக்க முடியும். இது டெவலப்பிங் ஏரியாவுக்கு மேஜரா சூட் ஆகாது.